வாங்க சென்னை பசங்களா, இன்னைக்கு நம்ம சென்னை பசங்களில் என்ன பேச போகிறோன்னா, லிட்ரலி சிஎஸ்கே யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவை, நல்ல ஆல்ரவுண்டர் தேவை, நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் தேவை. இதுதான் டாப் 11ல் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ வெல்கம் டு த வீடியோ கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பற்றி பேச போகிறோம். ஆல்ரவுண்டரில் சிஎஸ்கே யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன், அது இல்லாமல் நம்மளோட வெங்கடேஷ் ஐயர். இவங்க 2 பேர் தான் சிஎஸ்கே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய மூவ், சிஎஸ்கேவோட பெரிய மூவ். ஆண்ட்ரே ரஸ், மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, 2 பேருமே ஆப்ஷனில் வரல. அவங்க இல்லைனா யாரை ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை கண்டிப்பாக சிஎஸ்கே ஆப்ஷனில் எடுப்பாங்க. இது இல்லாமல் ஸ்பின்னர்ஸில் சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிறது ஒன்று ரவி பிஷ்னாய், இன்னொன்று நம்மளோட பிரசாந்த் வீர், இன்னொன்று நம்ம ராகுல் சர், அதுக்கப்புறம் அகில் ஹுசைன். இந்த 3 பேரை கண்டிப்பாக சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த மூணு எம்டி ஸ்லாட்ஸில் இதில் கண்டிப்பாக ஒரு பிளேயர் எடுப்பாங்க. மேபி 1 or 2 மிஸ் ஆகலாம். பட் இதில் 3 பேரை கண்டிப்பாக சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு தைரியமாக கம்ஃபர்டபுளாக நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் சிஎஸ்கே யாரை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னா, ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, ஹென்ரிச் நார்கியா, மதிஷா பத்திரனா. இதில் எனக்கு கன்ஃபார்மாக மேட் ஹென்ரி ஆர் ஜேக்கப் டஃபியில் யாரையாவது எடுப்பாங்கன்னு எனக்கு பயங்கர இது இருக்குது. ஏன்னா நியூசிலாந்து கோட்டா லிட்ரலி சிஎஸ்கே சிஎஸ்கேவோட ஒரு பாயிண்ட் தானே. அதனால் இவங்க யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் கைஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இன் கமெண்ட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜ் 98 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்குது. ப்ளீஸ் 100 ஆக்கிடுங்களே ப்ளீஸ். தேங்க்யூ.